சென்னை பணியூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகத்தில் இரண்டாவது கட்டமாக தவிக தலைவர் விஜய் மாவட்ட செயலாளர்களுக்கான நேர்காணலை இன்று மேற்கொள்ள இருக்கிறார். அதற்காக அவர் தன்னுடைய நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. சென்னை பணியூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைமை அலுவலகத்தில் இரண்டாம் கட்ட மாவட்ட செயலாளர்களுடன் நேர்காணல் கூட்டம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தற்பொழுது தவிகவுடைய தலைவர் தற்பொழுது பணியூர் அலுவலகத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார். கடந்த வெள்ளிக்கிழமை முதற்கட்ட மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது நடைபெற்றது. தற்பொழுது இரண்டாம் கட்ட மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தற்பொழுது தவிக தலைவர் விஜய் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். கடந்த முறை நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்ட விஜய் தற்பொழுது பட்டினப்பாக்கம் இல்லத்திலிருந்து புறப்பட்டு தற்பொழுது பணியூரில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார். முதற்கட்டமாக நடைபெற்ற அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் 19 மாவட்ட செயலாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அங்க இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள்ளச்சூழல், மக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, அங்க இருக்கக்கூடிய அந்த வந்திருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகளோடு ஆலோசனை என்பது மேற்கொண்டார். அதே போல இன்று இரண்டாம் கட்டமாக நடைபெறக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பட்டினப்பாக்கம் இல்லத்திலிருந்து தவிக தலைவர் புறப்பட்டு தற்பொழுது பணியூரில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார். குறிப்பாக இன்றைய இரண்டாம் கட்டத்தை பொறுத்தவரைக்கும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் மதுரை, மயிலாடுதுறை, தருமபுரி, புதுக்கோட்டை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட சில மாவட்ட செயலாளர்களுக்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய இரண்டாம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் நேர்காணல் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பட்டினப்பாக்கம் இல்லத்திலிருந்து தவிகவுடைய தலைவர் விஜய் அவர்கள் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். பனையூரில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் இரண்டாம் கட்டமாக மாவட்ட செயலாளர்களுடன் நேர்காணல் என்பது தவிக தலைவர் விஜய் தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி இருக்கிறது. இதற்காக தற்பொழுது அவர் பட்டினப்பாக்கம் இல்லத்திலிருந்து தற்பொழுது புறப்பட்டு பண்ணையில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகம் வந்து கொண்டிருக்கிறார். கௌதமி, தற்போது விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.